பிசினஸ் ட்ரிப்ல இருந்து வீட்டுக்கு வந்த ஜாங் ஒரே குதூகலமா ஹாப்பியா இருக்கான். அவனை பாக்குற அவனோட அக்கா, என்னடா புது சூட்லாம் போட்டு எங்க போயிட்டு இருக்க நீ, என்ன ஆச்சுன்னு கேட்டா, அதெல்லாம் லவ்வுக்கா, உனக்கு சொன்னா புரியாதுன்றான். டே தம்பி, லவ்வா, யாரா அந்த பொண்ணுன்னு இவங்க எக்ஸைட்டடா கேட்க, சொல்றது என்ன, அவங்க ஓகே சொல்லிட்டோன்னு நேர்லயே காட்டுறேன்ட்டு போயிடுறான். இங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரானோட ஒரு பெயிண்டிங் அவனோட ரூம்ல இருக்கு. அத பாக்குற இந்த அக்காவோ சரியான ஷாக்கு. ஒருவேளை இவன் ஹீரானை தான் லவ் பண்றதா சொல்லிட்டு போயிருப்பானோன்ட்டு அவனுக்கே கால் பண்ணி கேக்குறாங்க, உன் ஆளோட பேர் என்னடான்ட்டு. அதுக்கு ஜாங்கோ, அக்கா என்ன உனக்கு அவ்வளவு அவசரம், நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்றேன்ட்டு காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ண உடனே இவங்க முன்னாடி ஷோவான் வந்து நிக்கிறான். ஷோவானா பாக்குற இவங்களுமே சரியான ஷாக்கு. ஷோவான், நீ எங்க என்ன பண்ற, ஹீரான் எங்க, எப்பயும் நீயும் ஹீரானும் ஒன்னாதான்டா சுத்திட்டு இருப்பீங்க, ஹீரான எங்கடா காணாம்னு கேட்டா, ஹே நான் வேலை விஷயமா இங்க வந்தேன்டி, அவ வீட்டுல இருப்பா, என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒண்ணுமில்ல, நீயும் ஹீரானும் கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல, இந்த லவ்ன்ற பேர்ல ஒன்னா இருந்துட்டு கல்யாணம்லாம் வேணான்னு சொல்ற கூட்டத்துல சேர்ந்துட மாட்டீங்களே அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஷோவானுக்கா ஒண்ணுமே புரியல. கட் பண்ணா இங்க ஹீரோனோட அம்மா அழகா மேக்கப்லாம் போட்டு ஜாங்க பாக்குறதுக்காக வராங்க. ஜாங்குமே அவங்களுக்காக தான் காத்துட்டு இருந்திருக்கான். அவனோட அக்கா தான் அவன் ஹீரோனை சொல்றதா தப்பா நினைச்சுக்கிறாங்க. எங்க ஹீரோனோட அம்மா ஜாங்குக்கு ஓகே சொல்லி நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றாங்க. ஜாங்குக்கும் ஒரே ஹாப்பி தான். உடனே போய் அவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, எங்க நீங்க ரொம்ப லேட் பண்ணிடுவீங்களோன்ட்டு நினைச்சேன்றான்.